Hello everyone, நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முத்ரா வித் பிராணாயாமா. ஸோ முத்ராவோட நம்ம ஏற்கனவே பிராணாயாமாலாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு நம்ம 3 முத்ரா யூஸ் பண்ணி செக்ஷனல் ப்ரீதிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து 3 முத்ரா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 முத்ராவும் என்னென்ன நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி எப்படி உங்களுக்கு செக்ஷனல் ப்ரீதிங்காக வர வைக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது கூட நீங்களும் வந்து இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற முத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் முத்ரா. ஓகேவா? ஸோ சின் முத்ரா இப்படி தான் வைப்போம். இதோட பெனிஃபிட், இது எப்படி பண்ணோம், அப்புறம் இதோட ஸ்பிரிச்சுவல், இதெல்லாம் வந்து தனியாக நான் இந்த முத்ராஸோட வீடியோஸ்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதெல்லாமும் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நீங்கள் போய் தனித்தனியாக இந்த முத்ராஸோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட், ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட் என்னன்னு போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிராணாயாமாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு முத்ரா வந்து சின் முத்ரா யூஸ் வச்சுட்டு இன்ஹேல் பண்ண போகிறோம். நீங்களே வந்து சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு 10 இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ வந்து புரியும் எங்கேருந்து உங்களுக்கு ப்ரீதிங் ஆகுது. உங்கள் உடம்ப வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து உங்களுக்கு ப்ரீதிங் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சின் முத்ராவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண போகிறோம். முத்ரா பண்ணோன்னா என்ன ஆகும்னா நம்மளோட இந்த C3 C4ல் இருக்கிற நர்வ்ஸ், அங்கே இருக்கிற நர்வ்ஸ் வந்து ஃபெனரிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங்கை வந்து நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணும். இன்ஹலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இப்போ இது பண்ணும்போது என்னன்னா உங்களோட லோவர் லோப், நம்மளுக்கு லங்கில் 3 லோப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ லோவர் லோபை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அப்டமன் ப்ரீதிங் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ சின் முத்ரா யூஸ் பண்ணி நம்ம இன்ஹேல் பண்ண போகிறோம். எக்ஸேல் பண்ணும்போது அப்படிங்கிற சவுண்டோட எக்ஸேல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு செக்ஷன், அதாவது நம்ம லோவர் லோபை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரீத் பண்ணுறது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ சின் முத்ராவில் இருக்கோமா, இப்போ அப்படியே மடக்கிடுறோம். இது பேர் சின்மய முத்ரா. ஸோ இந்த முத்ரா என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த நீமோ கேஸ்ட்ரிக் நர்வ் ஆர் வாகஸ் நர்வ்னு சொல்லுவோம்ல. வாகஸ் நர்வ் தான் நம்மளுக்கு 10th கரினியல் நர்வ், மேலேருந்து கீழே வரைக்கும் டெயில் போன் வரைக்கும் நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதுதான் பார்த்துக்குது. ஸோ இந்த நர்வை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ செஸ்ட் ப்ரீதிங் வந்து ஈஸியாக நடக்கும். இதுவும் நீங்கள் கண்ணை மூடி சின்மய முத்ராவில் இருந்து ஒரு 10 தடவை கண்ணை மூடி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணி உங்களோட பாடியில் என்ன நடக்குதுன்றத நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். சின்மய முத்ரா வச்சுக்கோங்க. சின்மய முத்ராவில் இன்ஹேல் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணும்போது ஸோ இந்த சவுண்டோட நம்ம எக்ஸேல் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஆதி முத்ரா. இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆதி முத்ரா எப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு அப்பர் லோபில் ப்ரீதிங் நடக்கும். அதுவும் நீங்கள் வந்து கண்ணை மூடி ஒரு 10 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆதி முத்ரா பண்ணிட்டோம். ஆதி முத்ராவில் இப்படி வச்சுட்டு கண்களை மூடி இன்ஹேல் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது அப்படிங்கிற சவுண்டோட நம்ம எக்ஸேல் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த 3த்தையும் நான் சைமல்டேனியஸாக இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு 21 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போனா ஒரு 63 டைம்ஸ் நீங்கள் ப்ரீத் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. சின் முத்ரா.
ஸோ இதை மாதிரி இந்த செக்ஷனல் ப்ரீதிங்கை நீங்கள் பண்ணும்போது ஒரு தடவையும் இன்ஹலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முத்ராவை மாற்றிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து சின் முத்ராவில் இருக்கோம், ஆன்னு சவுண்ட் பண்ணுறோம். ஆங்கிற சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு வயிற்றுலேருந்து வரும். இப்போ நீங்கள் சின்மய முத்ரா பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு நீங்கள் ஊ அப்படிங்கிற சவுண்டை சொல்கிறீங்க. அது வந்து உங்களோட செஸ்ட்டிலேருந்து அந்த சவுண்டே செஸ்ட்டிலேருந்து வரும். அடுத்தது ஆதி முத்ரா பண்ணுறோம். ஆதி முத்ரா பண்ணிவிட்டு நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணும்போது நம்ம அப்பர் ரோட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படிங்கிற சவுண்டை சொல்வோம். அந்த சவுண்ட் வந்து உங்களோட த்ரோட் ரீஜன்லேருந்து வரும். ஸோ இந்த பிராணாயாமாவை ப்ராக்டிஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஒரு 21 தடவை இந்த 3த்தையும் திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இது வந்து ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட் இதுதான். லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்போனா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ரீசெண்டாக யாருக்காவது இந்த லங் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க, அப்புறம் வந்து இந்த டியூபர்குலோசிஸ் வந்தவங்க, அவங்களாம் வந்து அந்த மெடிசன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த முத்ராவை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த லங் வந்து கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த பிராணாயாமா பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்த். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு உடம்புல இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் இம்யூனிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மைண்ட் பயங்கர காம் ஆகிடும். கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவும் இருப்போம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம மாறிடுவோம். அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா மூணு தடவையும் நம்ம வந்து இந்த முத்ராவையும் மாற்றுறோம், அதே மாதிரி நம்ம அந்த சவுண்டையும் மாற்றுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் மெமரி அண்ட் ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிராணாயாமா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து நல்லா, அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அவங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து நல்லா குறையும். லோ பிளட் ப்ரெஷர் இருந்தால் அது வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ரித்தம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது பால்பிட்டேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி அரித்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் சரியாக போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.